சுட சுட புதிய உத்தரவை போட்ட மத்திய அரசு 70 வருடங்களுக்கு பிறகு நடந்த அதிரடி மாற்றம். விடுவதற்குள் மொத்தமாக மாறிய சம்பவம் கேட்கவே மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. நடந்தது என்ன தெரியுமா? வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த நாட்டில் நாம் அமைதியாக தூங்கும் ஒவ்வொரு இரவும் எங்கேயோ யாரோ ஒருவர் விழித்திருப்பார். எல்லை பகுதியில், காட்டுக்குள் அல்லது கலவரம் நடக்கும் நகரத்தின் நடுவில். அவர் யார் தெரியுமா? ஒரு போலீஸ் அல்லது ஒரு சிஏபிஎஃப் ஜவான். ஆனால் ஒரு கேள்வி, நாம் பாதுகாப்பாக இருக்க அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை, அது நியாயமானதா? இந்தியா போன்ற பெரிய நாட்டில் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான விஷயம். ஆனால் இந்த பாதுகாப்பை கவனிக்கும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது சிஏபிஎஃப் பில் என்ன, அது ஏன் அவசியம் மற்றும் இது எவ்வாறு ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் மற்றும் ஜவான்களின் வாழ்க்கையை மாற்றும். முதலில் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்வோம். இந்தியாவில் 2 முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. மாநில போலீஸ், மத்திய ஆயுதப்படை, அதாவது சிஏபிஎஃப். இரண்டிலும் வேலை செய்யும் மனிதர்கள் சமளவு உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கரியர் குரோத், அதாவது பதவி உயர்வு மிகவும் வேறுபட்டது. மாநில போலீசில் நிலைமை, ஒரு டிஎஸ்பி வேலைக்கு சேர்ந்த பிறகு 22 முதல் 25 வருடங்கள் சேவை செய்தாலும் அவருக்கு அதிகபட்சம் 2 பதவி உயர்வுகள் மட்டுமே கிடைக்கும். முதலில் அடிஷனல் எஸ்பி, அதற்கு பிறகு எஸ்பி, அதற்கு பிறகு கரியர் அங்கேயே நிற்கும். 3வது பதவி உயர்வு கிடைப்பது மிகவும் அரிது. 33 ஆண்டுகள் சேவை இருந்தால் மட்டுமே சிலருக்கு கிடைக்கும். பலர் டிஐஜி பதவியிலேயே ஓய்வு பெறுகிறார்கள். இப்போது சிஏபிஎஃப்-ஐ பாருங்கள். அதே கால அளவில் 22 முதல் 25 ஆண்டுகளில் ஒரு சிஏபிஎஃப் அதிகாரி ஏசி, டெப்டி கமாண்டன்ட், Deputy Commandant to 21C, 21C Commandant, Commandant to DIG, DIG to IG. குறைந்தபட்சம் 4 பதவி உயர்வுகள், சிலருக்கு 5 பதவி உயர்வுகளும் கிடைக்கும். ஏன் இவ்வளவு வேறுபாடு? சிஏபிஎஃப்-இல் ஒவ்வொரு வருடமும் டிபிசி, டிபார்ட்மெண்டல் ப்ரமோஷன் கமிட்டி நடக்கிறது. ப்ரமோஷன் நேரத்தில் கிடைக்க உறுதி செய்யப்படுகிறது. தடை வருவது 3 காரணங்களால் மட்டுமே. வழக்கு நிலுவையில் இருந்தால், சீனியாரிட்டி பிரச்சினை இருந்தால், டிசிப்ளினரி ஆக்ஷன் இருந்தால். ஜவான்களின் நிலைமை என்ன? மாநில போலீசில் 90% காவலர்கள் வாழ்க்கை முழுவதும் வெறும் 2 ப்ரமோஷன்ஸ் மட்டும் பெறுகிறார்கள். 10% பேர் மட்டுமே எஸ்ஐயாக உயர்கிறார்கள். சிஏபிஎஃப்-இல் சிறிய படைகளில் 3 முதல் 4 ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் பெரிய படைகள், மக்கள் அதிகம், பதவிகள் குறைவு. பலருக்கு 1 ப்ரமோஷன் மட்டுமே கிடைக்கும். ஒரு பெரிய கேள்வி, சிஏபிஎஃப்-இல் ஏன் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும்? இதில் பலருக்கும் குழப்பம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன? ஐபிஎஸ் என்பது ஆல் இண்டியா சர்வீஸ் அரசியல் அமைப்பின் ஆர்டிகல் 312 கீழ் அவர்கள் மாநிலத்திலும் மத்திய படையிலும் பணியாற்றுகிறார்கள். இதனால் நன்மை என்ன? மாநில போலீஸ் பிளஸ் சிஏபிஎஃப் இணைந்து வேலை செய்ய முடியும். உள்ளூர் நிலைமை புரிந்த அனுபவம் கிடைக்கும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் சீராக நடைபெறும். அப்படியானால் சிஏபிஎஃப் பில் ஏன்? இதுதான் இந்த வீடியோவின் முக்கியமான பகுதி. இதுவரை சிஏபிஎஃப்-க்கு ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு இல்லை. ஒவ்வொரு படைக்கும் தனி விதிமுறைகள், ப்ரமோஷன்ஸ், சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் குழப்பம். இதனால் ஜவான்களுக்கு உறுதி இல்லை, அதிகாரிகளுக்கு தெளிவு இல்லை. சிஏபிஎஃப் பில் என்ன மாற்றம் கொண்டு வரும்? இந்த பில் வந்தால் ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு, தெளிவான ப்ரமோஷன் சிஸ்டம், சர்வீஸ் ரூல்ஸ் சரியாக நிர்ணயம், டிரான்ஸ்பரன்சி அதிகரிப்பு. முக்கியமாக ஆயிரக்கணக்கான ஜவான்களுக்கு நம்பிக்கை, அதிகாரிகளுக்கு தெளிவான கரியர் பாதை. இந்த பில் என்பது ஒரு சாதாரண சட்டம் அல்ல. இது ஒரு சிஸ்டமை சரி செய்வது, ஒரு கரியரை மாற்றுவது, ஒரு பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவது. நாட்டை பாதுகாக்கும் மனிதர்களின் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டாமா? அதற்கான ஒரு பெரிய படிதான் சிஏபிஎஃப் பில்.